மழலைகளே, ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? ஈழம் புனிதர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நம்ம ஷோவை பார்க்க ரெடி ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க என்னை தொல்லை பண்றதுக்கு ஆக்குன்னு ஒருத்தன் வந்திருப்பானே, இன்னும் காணும். எங்க போயிருப்பான்? ஹாய் ஜெனிலியா. இப்பதான் காணும்னு சொன்னா அதுக்குள்ளே வந்துட்ட. அதெல்லாம் நாங்க எப்போ வருவோம் எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். சரி, டைலாக்னா ஒண்ணும் வேணாம். நம்ம இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனை கேட்டுட்டு வந்துடலாமா? ஓ எஸ், கேட்கலாமே. லேவியர் அதிகாரம் 19 இறைவார்த்தை 32. நரை கண்டவர் பறக்கண்டால் எழுந்து நில், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வாயாக, நானே ஆண்டவர். இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனை நல்லா இருந்துச்சுல ஆக்கு? எப்பவும் போல சூப்பரா இருந்துச்சு. சரி, அதுக்கான மீனிங்க சொல்லிடலாமா? சொல்லலாமே. நம்ம எப்போதும் தாத்தா பாட்டியை மதிச்சு பெரியவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து எப்போதும் நம்ம இயேசுவுக்கு பயந்து நல்ல பிள்ளையா இருக்கணும். புரிஞ்சிருச்சா ஆக்கு? புரிஞ்சது ஜெனி. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அவங்களுக்குனா புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த செக்மெண்ட் என்னது? அடுத்த செக்மெண்ட் படத்தை பாரு, வித்தியாசத்தை கோரு. சரி, நம்ம இன்னைக்கான பிக்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. என்ன ஆக்கு, இன்னைக்கு எல்லாம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன் ஜெனி. இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்ட்டு நான் நினைக்கிறேன். நீ? ஆமா, எப்போதும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா உனக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியாம எப்போதும் என்னைய கேட்ப, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ப. இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு, கண்ணு கண்ணு. இவங்களை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா ஜெனி? ஐயோ, இந்த ஆக்டிங்னா ஒண்ணும் வேணாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பதான் ஆன்சர் சொல்லுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், படத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுல முதல் வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்க ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி ஒரு போட்டோல இருக்கு, இன்னொரு போட்டோல இல்ல. எப்படி ஜெனி, கரெக்டா? கரெக்ட் தான். சரி, செகண்ட் நான் சொல்றேன், தேர்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லட்டும். ஓகே. செகண்ட் கையில நிறைய கைட்ஸ் இருந்துச்சா? ஆமா. அதுல ஒரு கைட் இல்லவே இல்ல. எஸ், பரவாயில்லையே. கழுகு பார்வை போலயே உண்டு. ஆமா, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட். சரி சரி, இந்த வாரமும் ஜோக்கெல்லாம் வேணாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸை கேட்போம். என்ன ஜெனி, ஏதாவது சொல்றாங்களா? ஏதாவது கேக்குதா உனக்கு? எனக்கு கேக்குது. என்ன சொல்றாங்க ஆன்சரு? நிறைய கிட்ஸ் கீழே நின்னுட்டு இருந்தாங்களா? ஆமா. ஒரு கேர்ள் நீ பேட்ச் போட்டு இருந்தா. ஆனா இன்னொரு பிக்சர்ல போடல. அந்த நடுவுல இருக்கிற பொண்ணோட முட்டியில அந்த பேட்ச் இது ஒண்ணுத்துல இருக்கு, இன்னொத்துல இல்ல. இதுதானே சொல்றாங்க? ஆமா, அதான். பரவாயில்லையே, இவ்ளோ டீடைலா நோட் பண்ணிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றத நீங்க அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. ஷப்பா, அவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸும் தான். சரி சரி, அப்பப்போ ஞாபகப்படுத்துச்சேன் இல்லையா? அடுத்து என்ன? ஞாபகம் இல்லையா? நான் இப்படி ஆடிட்டு சமாளிக்கும் போதே தெரியலையா உனக்கு? சரி, அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது என்னது? சாப்பாடு. ஐயோ, இது லாஸ்ட் வீக்கே காமெடி பண்ணியாச்சு. அப்போ ஐஸ்கிரீம். அதுவும் சாப்பாடுல தான் வரும். என்னது இது? நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே என்ன பிடிக்கும்? ஸ்டோரி. ஆ அட,
நம்ம ஸ்டோரி. ஓகே. நம்ம ஸ்டோரியில அது குட்டி ஸ்டோரி. ஜெனிலியா, எதுல தெளிவா இருக்கியோ இல்லையோ இதுல கரெக்டா இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டோரி பார்க்கணும்னு கேக்குறாங்க, போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதுதான் குட்டி ஸ்டோரி. புனித பிரான்சிஸ் சவேரியார். சவேரியார் வேற நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவுக்கு போகும்போது போப்பாண்டவர்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்கினாங்க. அவர் பிளெஸ்ஸிங் வாங்கும்போது போப்பாண்டவர் சொன்னாங்க, கஷ்டங்களுக்கு அப்புறம்தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அடுத்த நாள் லிஸ்பன் நகரத்துக்கு சவேரியாரு கிளம்புனாங்க. அங்க போறதுக்கு ஒரு குதிரை கொடுத்தாங்க. ஆனா அவர் அந்த குதிரைய அந்த உதவியாளர்கிட்டயே கொடுத்துட்டு ஜாலியா நடந்தே போனாரு. வழியில பக்கத்துல இருக்கிறவங்க அண்ணங்களை பார்த்துட்டு போலாமே அப்படின்னு உதவியாளர் கேட்டாரு. அதுக்கு நான் இறைப்பணிகளுக்காக கிளம்பிட்டேன், இனிமே எல்லாரையும் விண்ணகத்துல பாப்பேன் அப்படின்னு சவேரியார் சொல்லிட்டாரு. அவங்க இந்தியாவுக்கு போக கப்பல்லாம் ரெடியா இருந்துச்சு. கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு சவேரியா பயணத்தை தொடங்கிட்டாரு. அப்பெல்லாம் இன்ஜின் கப்பல் கிடையாது, பாய்மர கப்பல். பாய்மர கப்பல்ல காத்தடிச்சாதான் பயணம் மெதுவா போகும். இந்தியா வந்து சேர 1 வருஷம் ஆகும். காத்து இல்லைன்னா அவ்வளவுதான், செம்ம வெயில்ல கப்பல் வாரக்கணக்கா நகராம அப்படியே நின்றோம். என்ன ஆக்கும், இன்னைக்கு ஸ்டோரியை கவனிச்சியா இல்லையா? கவனிச்சனே. இன்னைக்கு அழகா கப்பல் தண்ணி இதெல்லாம் பார்க்கவே ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ஜாலியா தான் இருக்கும். ஆனா இப்ப நான் கொஸ்டின் கேட்க போறேனே, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. சரி நான் கொஸ்டின் கேட்கவா? விடவா போற? கேளு. எனக்கு இப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்கு. என் ஃபேவரட் செக்மெண்டே இதுதான், கொஸ்டின் கேக்குறது. அதுதான், கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறதுக்காகவே வந்திருக்கே நீ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சவேரியாருக்கு வந்து பயணம் பண்ண ஒரு குதிரை கொடுத்தாங்களா? ஆமா. அத வந்து அவங்க என்ன பண்ணாங்க? குதிரைய என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்களோ? தப்பு. சும்மாதான் சொன்னேன். அதுக்குள்ளேயே ஆன்சரை லாக் பண்ணுவாங்களா? அது வந்து அவர் கூட இருந்த ஹெல்ப்பருக்கு அவர் கொடுத்துட்டு அவர் ஜாலியா நடந்தே போனாரு. சூப்பர், கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், அந்த காலத்துல கப்பல்ல நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்காக ஆப்பிரிக்காவை சுத்தி எத்தனை வருஷம் ஆகும் வர்றதுக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க தானே? ஆமா ஜெனிலியா, கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, நீ ஆன்சர் சொல்லி பார்க்கலாம், கேட்டல்ல. அதுதான் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேனே ஜெனிலியா, நீ வேறயா? அப்போ நீ கேக்கல கரெக்டா? கேட்டேன். நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரெக்டா 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, இன்னைக்கு நான் எல்லாமே கரெக்டா சொல்றேன். சரி, இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட் என்னது? நம்மளுடைய ஃபேவரட்டான வாட்ஸ்அப் வாண்டுகள். சரி, போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் வாண்டுகள். இது வாட்ஸ்அப் வாண்டுகள்.
Jesus, I like you. I very much appreciate you. And every day, so we are going to practice something. Today, you're going to help us. So you can practice. And you can believe us today. And mommy will save Jesus. And daddy will help the Jesus. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive our sins as we forgive those who sin against us. Do not do us, but deliver us from evil. Amen. Jesus, I love you. Jesus, I bless you. Jesus, I love you. தந்தை மகன் தூயாவியாரி பேராலே ஆமென். மிக நரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, இதோ இந்த அடைக்கலமாக ஓடி வந்து சரணடைந்தோம். உமது அருட்காவலை மஞ்சாடிய ஒருவரையும் நீர் கைவிச்சதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை இணைத்தருளும் கண்ணுடைய அரசியான கன்னியையே, உள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையா நான் தூஞ்ச புச்சு மடியின் திருப்பாதம் அண்டித் வருகிறேன். பாவியாயனா துயரத்தோடு காத்து நிற்கிறேன். மனூர்மான திருமணி தாயே, மஞ்சாட்சி புறக்கணியாமல் தயவா கேட்டந்தலும் தாயே ஆமென். கண்ணத்திலவன் பொங்கியலைய சின்ன பிள்ளைப்பூல் நெஞ்சாய் அந்த பிலாட்டும் கழுவேன் ஆண்டவரை அனுப்புகின்றாய். அந்த பிலாட்டும் கையை கழுவேன் ஆண்டவரை அனுப்புகின்றாய். இருகிறார் தள்ளாடி தவழ்ந்து கலை பூரி இனேசு குடிசை சுமந்து இனேசு கொல்கத்தா மலையை நடந்து ஏறுகிறார். தொடக்கநூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை இணை சட்டம் யோசுவா நிதி தலைவர்கள் ரூத்து 1-2 சாமுவேல் 1-2 அரசர்கள் 1-2 குலிபேயர் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு திருப்பாடல்கள் நீதிமொழிகள் சபையுடையாளர் இனிமினி பாடல்கள் எசையா இனமிய புலமல் எசகியல் தானியல் ஓசையா யோவேல் ஆமோஸ் உபதியா யோனா மீகானாகும் அகதகு செபனியா அகாய் சகரியா மலாக்கி தோபித்து யூதித் எஸ்தர் சாலமோனின் ஞானம் சீராக்கின் ஞானம் பார்தானியே 1-2 மக்கபேயர் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் திருத்துதர் பணிகள் திருத்துதர் உமையார் 1-2 கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் 1-2 தெசலோனிக்கர் 1-2 தீமோத்தேயு தீத்து பிலோமின் எபிரேயர் யாக்கோபு 1-2 பேதுரு 1-2 யோவான் யூதா திரு வெளிப்பாடு 75 புத்தகங்கள் சேர்ந்ததுதான் வருஷம். Blessed sister, fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at
utter our word of our dead. Amen. Don't be to the Father, unto the Son, unto the Holy Spirit. Amen. As it was in the beginning, is now, and ever shall be, very without end. Amen. திருப்பாடல்கள் 23 ஆண்டவராய எனக்கேதும் குறையல்லை பசுபோல் வெளிவேது அவரடையிலே பாடச் செய்வார் அவரடகு புத்துதல் அழைப்பார் தம் பயர் கேட்கை என்னை நீதி வழி நடத்திடுவாய் மேலும் சாப்பி நிற்கும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதா எத்திக்கும் அஞ்சுடு கோளும் நடுகாலியும் என்னை தேய்ச்சும் என் எதிரில் கண்மானை எனக்கொள்வதினே ஏற்பாத செய்து தலையில் நறுமண தைலம் போல் செஞ்சு என் பாத்திரம் நிரம்பி வளைந்தது உண்மையாகவே வாழ்நாள் எல்லாம் அரும் நலம் பேரன்பும் புதை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவர் நிலத்தில் நல்ல நாள் வாத்திருப்பேன். திருப்பாதகள் 23 ஆண்டவர் நாயே எனக்கேதும் குறி இல்லை பசும்புல் வெளி மீந்து அவர் என்னை இளைப்பாறச் செய்வார் அமைதியான நேரங்களுக்கு என்னை அழைத்து செல்வார் தம் பார்க்க என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் இருசுல் பள்ளத்தாக்கு நான் நடக்க நேர்ந்தாலும் எத்திக்கும் அஞ்சிடு கோலும் நெடுங்காலியும் என்னை தேற்றும் எதிர்கள் கண்மோனை நினைக்கொடு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே வாழ்நாள் எல்லாம் அருநாளும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும் ஆண்டவை நிலத்தில் நெடுநாள் வாழ்த்திருப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இயேசுவை நான் என்று காண்பேனோ என் இயேசுவை நான் என்று காண்பேனோ. என்ன ஜெனிலியா, இன்னைக்கு வாட்ஸ்அப் வாண்டுகள்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரேயர்ஸ் சாங்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப அழகா நம்மளுக்கு எடுத்து அமைச்சிருந்தாங்களா வீடியோ? ஆமா ஆமா செம்மையா பண்ணிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து என்னத்துக்கு போறோம்? வீட்டுக்கு போறோம். அப்போ என்னோட பிரெயின் சேலஞ்ச ஒரு பொருட்டாவே நீ மதிக்கிறது இல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் 1 மந்த் தான் நீ சரி பண்ணலாம்னு சொல்லியிருந்த. 1 மந்த்துக்கு பண்ணலாமா? இந்த பிரெயின் சேலஞ்சு பிரெயின் உள்ளவங்க எல்லாம் எனக்கு எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு வேணான்னு போதே தெரியுது அங்க எதுவும் இல்ல அப்படின்ட்டு. இன்னைக்கான பிரெயின் சேலஞ்ச் என்னன்ட்டு உனக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். இந்த வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்ச பாக்குறதுக்கு முன்னாடி சென்ற வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்சோட ஆன்சரை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சென்ற வாரத்துக்கான ஆன்சரை பார்த்துட்டீங்க. இந்த வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்ச் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? என்ன சனி, பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. சூப்பர் டெய்லியும் பாக்குறது தான் இது. வாரம் தானே பாப்போம், எப்படி டெய்லி பாப்போம்? ஐயோ, இந்த காமெடி முடியல. சரி போர்ட பாரு. பாத்துட்டேன். அதுல என்ன இருக்கு? ஜிமிக்கியா? ஐயோ ஜெனிலியா, நீ ஒரு பொண்ணா இருக்கறனால உனக்கு வட்டத்தை எது பார்த்தாலும் ஜிமிக்கி கம்பளி இப்படிதான் போகுது. இது ஜிமிக்கி இல்ல. ஓ ஆமா, எனக்கு என்ன தெரியும்.
3 பேங்கிள்ஸ். இது காஸ்மெட்டிக்ஸ்லாம் இல்ல, இது ஒரு டயக்ராம். 3 சர்க்கிள்ஸ் உள்ள ஒரு டயக்ராம். புரியுதா? டயக்ராம் தானா? நான் ரொம்ப என்னோட அளவுக்கு யோசிச்சிட்டேன். அதான் ஸ்கூலுக்குலாம் போய் ஒழுங்கா கிளாஸை கவனிச்சா தானே தெரியும் இது டயக்ராமா இல்ல கம்பல் சிமிக்கியா அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோமா? வரலாம். இது கதை இல்ல. ஓ, அப்ப நான் போட்ட கவுண்டருக்கு இப்போ சரி பதிலுக்கு பதில் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிரெயின் சேலஞ்சுக்கு கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட போறாங்க. சரியா? அமைதியா இருக்க முடியாது. அமைதியா இருந்தா யார் இந்த ஷோவை வந்து பேசுவா? நீ பேசாம இருந்தாலே இந்த ஷோ வந்து 4 பேர் சூப்பரா பேசுவாங்க ஜெனிலியா. சரி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு. நானா நீயா? நீ. நமக்குள்ள எதுக்கு சண்டை? வெள்ளை கொடி காமிச்சு நம்ம வந்து சமாதானம் ஆகும். கமான் கமான் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்ல இருக்கிற டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா? அந்த டயக்ராம்ல 3 சர்க்கிள்ஸ் இருக்கு. அந்த 3 சர்க்கிள்ஸும் நீங்க கையை எடுக்காம அழகா அப்படியே வரையணும். இதுதான் இன்னைக்கான பிரெயின் சேலஞ்ச். இப்போ உன்னோட வேலை என்னது? என்னோட வேலை என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை என்ன பண்ணணும்னு சொல்றது. தாராளமா சொல்லு. சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீழே தெரியுற இந்த நம்பர் 8637661914 அந்த நம்பருக்கு இந்த டயக்ராமை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸ் எங்களுக்கு மறக்காம இந்த சேம் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. என்ன ஆக்கும், இப்ப நம்ம கிளம்பலாமா? ஓ எஸ், கிளம்பலாமே. அப்புறம் ஜெனி, என்ன அடுத்த வாரம் இதே மாதிரி கிராஸ் டாக் பண்ணேன்னு வெயி. பண்ணுவேன். நம்ம ப்ரோக்ராம் முடிச்சிட்டு சண்டையை வச்சுப்போம். இப்போ நம்ம க்ளோசிங் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது வரைக்கும் உங்கள் ஜெனிலியா ஆக்கு. டாட்டா, பாய், see you.